சகல நன்மைகளை தரும் ஸ்ரீ சக்கரம் பற்றி பார்ப்போம். ஸ்ரீ சக்கரத்தை வழிபடும் போது அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபாடு செய்ய முடியும். நவகிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 12களும் அன்னையை வலம் வருகின்றனர். ஸ்ரீ சக்கர மகாமேரு என்பது சிவசக்தியின் 9 கட்டு அரண்மனை. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் மகா சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் கணபதி, முருகன் முதல் காளி, பைரவர் வரை அனைத்து தெய்வங்களுக்கும் இடம் உண்டு. ஸ்ரீ சக்கரத்தை வழிபடும் போது அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபாடு செய்ய முடியும். சௌந்தர்ய லஹரியின் 2வது பாடலில் ஆதிசங்கரர் பேசும்போது ஸ்ரீ சக்தியின் திருப்பாதங்களிலிருந்து விழுகின்ற மண் துகள்களை வைத்து பிரம்மா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் எனும் மேல் லோகங்கள் 7ஐயும் அதல, விதல, சுதல, ரசாதல, தலாதல, மகாதல, பாதாளம் எனும் கீழ்லோகங்கள் 7ஐயும் படைத்தார் என்கிறார். ஸ்ரீ மகாதேவியின் பாததூளியால் ஆதிசேஷன் உருவெடுத்து பிரம்மா படைத்த 14 உலகையும் தன் சிரசினால் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ ருத்திரனோ தேவியின் பாததூளியை கையில் எடுத்து திரியம்பக மந்திரத்தினால் பஸ்ம போடியாக்கி தன் சிரசு முதல் பாதம் வரை பூசிக்கொண்டார். பிரம்மனின் சக்தியான சரஸ்வதியும் விஷ்ணுவின் சக்தியான லக்ஷ்மியும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் 2 புறமும் நின்று சாமரம் வீசி பணிவிடை செய்கிறார்கள். தேவி சிவனை அன்பால் நோக்கிய போது வல்லபை சித்தி லட்சுமியுடன் ஸ்ரீ கணபதி தோன்றினார். ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ முருகனும் ஸ்ரீ சக்கரத்தில் அன்னையிடம் பால் அருந்தும் குழந்தைகள். ஸ்ரீ சக்கரம் அமைந்திருக்கும் அறையின் வலப்புறம் மகாகாளியும் இடதுபுறம் மகா பைரவரும் துவார சக்திகளாக அன்னைக்கு காவல் புரிகின்றனர். இவ்வாறாக அனைத்து தெய்வங்களுக்கும் தலைமை பொறுப்பில் வீற்றிருக்கும் மகா சாம்ராஜ்ய தாயினி அன்னை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அருள் பாலிக்கும் அற்புதமானது ஸ்ரீ சக்கர மகாமேரு. ஸ்ரீ மகாமேருவை தரிசனம் செய்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர் ஸ்ரீ சக்கர வழிபாடு ஒரு வரப்பிரசாதம். ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டால் குலதெய்வம் நிறைவடையும், பிரசன்னமாகும். ஸ்ரீ சக்கரத்திற்கு மேலான யந்திரமோ, ஸ்ரீ வித்யைக்கு மேலான மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மேலான தேவதைகளோ இல்லை என்பது தனி சிறப்பு.